Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை வந்து வரப்போகுது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்க்கோ இல்ல ஃபெஸ்டிவல்ஸ்க்கோ நம்ம அழகா ஜொலிக்கணும் அப்படிங்கற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கு நாம கெமிக்கல் ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாம அதிகமா காசு செலவு பண்ணி பார்லர் போகாம வீட்லயே இன்ஸ்டன்ட்டா நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி ஜொலிக்க வைக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஃபேஷியலுக்கு ஃபேஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ. நான் இன்னைக்கு 2 செம்பருத்தி பூ எடுத்துர்க்கறேன். இந்த ஃபேஷியலுக்கு நாம செம்பருத்தி பூ டீ வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்காக நான் டீ பண்றதுக்கு இந்த செம்பருத்தி பூவோட இதழ்களை மட்டும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எல்லாம் போக்குறது இது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த செம்பருத்தி பூ இதழ்களை வந்து ஒரு தடவை தண்ணீர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ இதழ்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. செம்பருத்தி பூவோட கலர்லாம் இந்த மாதிரி மாறி தண்ணீர் வந்து பாதியாக வற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ இது வந்து கூல் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ செம்பருத்தி பூ டீ வந்து நல்லா கூலானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வந்து 2 ஸ்டெப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ டீ வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் 2-3 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரப்பரால் நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து என்னோட கையில் வந்து செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்கின்னை போட்டு அழுத்தி எடுத்துடாதீங்க. ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி டீ வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5-6 சொட்டு லெமன் ஜூஸ் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். லெமனில் சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கிறதால இந்த செம்பருத்தி பூ டீயில் வந்து நம்ம லெமன் சேர்த்த உடனே இந்த செம்பருத்தி பூ டீ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலருக்கு மாறிடும். அடுத்ததாக இது கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் உங்களோட நெக்லலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து காஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தண்ணி தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு ரிமூவ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் கீழே இருந்து மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணிக்கிட்டே ரிமூவ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஸ்கின் டோன் பாருங்கள். நான் பேக் போட்ட இடத்துலையும் போடாத இடத்துலையும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. பேக் போட்ட ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்குது. ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வெறும் செம்பருத்தி டீயை வச்சு ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி ஒரு தடவை அப்ளை பண்ணி விடுறேன். இப்போ இதோட நம்மளோட ஃபேஷியல் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் வெளியில் போகல அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோவிங்காக பிரைட்டாக மாற்றக்கூடிய இந்த ஃபேஷியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டீயை வந்து நீங்கள் மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகணும் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த டீயை வச்சு நீங்கள் ஒரு ஃபேஷியல் சிம்பிளாக பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பி போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஷியலை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.